சென்னையில் பல மணி நேரமாக நடைபெற்ற விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி இந்திய விமானப்படையின் வலிமையை பறைசாற்றியுள்ளது. மக்களின் இதயங்களை வென்றெடுத்த நிகழ்வை தொகுத்து தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்கள். 2 மணி நேரமாக சென்னை மெரினா கடற்கரையில் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை ஒரே இடத்தில் அசைவிடாமல் கட்டி போட்ட மிகப்பெரிய ஒரு வான் சாகச நிகழ்ச்சி இன்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இந்திய விமானப்படையினுடைய விமானங்களுடைய தரத்தையும் அதனுடைய வலுவையும் விமானப்படையினுடைய கட்டமைப்பையும் உலகுக்கு பறைசாற்றும் வகையிலான ஒரு நிகழ்ச்சியாக இது உள்ளது. Please turn towards the right. Can you see the Mi-17 helicopters, lethal force of the Indian Air Force carrying our Garud commandos? Please put together a round, loud of applause. Watch out for these rock solid சென்னையில் நடைபெற்ற விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி இந்திய விமானப்படையின் வலிமையை பறைசாற்றி இருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம், விவரங்கள். உலகளவில் இந்திய விமானப்படை 4வது மிகப்பெரிய ஒரு விமானப்படை. இந்த விமானப்படையினுடைய இருக்கக்கூடிய 72 விமானங்கள் மூலமாக இன்று சென்னையில் 2 மணி நேரங்கள் வான் சாகச நிகழ்ச்சியை இந்திய விமானப்படை சென்னை மக்களுக்காக நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வு உலக அளவில் அதிக பார்வையாளர்கள் ஒரு சாகச நிகழ்ச்சியை பார்த்த ஒரு நிகழ்வாக லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்படுவதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி காலை 11 மணி அளவில் தொடங்கியதிலிருந்து 2 மணி நேரம் மெரினா கடற்கரையில் கூடிய மக்களை எல்லளவும் நகர விடாமல் கட்டி போட்ட அளவுக்கான மிக ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய சாகச நிகழ்ச்சியை இந்திய விமானப்படை வீரர்கள் நமக்காக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கிய நோக்கம் இந்திய விமானப்படையினுடைய வலு, அதே போன்று இந்திய விமானப்படையின் மீது இளைஞர்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தி அதனுடைய வேலைவாய்ப்பை பயன்படுத்துவதற்கு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஏற்படுத்துவதாகவே இந்திய விமானப்படை தெரிவித்திருந்தது. 92வது ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய இந்திய விமானப்படையினுடைய நிறைவு விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடத்தி காட்டப்பட்டிருக்கிறது. 2 மணி நேரங்கள் 72 விமானங்கள் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை ஒரே இடத்தில் திரட்டி இந்திய விமானப்படை இந்த வான் சாகச நிகழ்ச்சியை சென்னையில் செய்து காட்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி முதலில் தொடங்கும் பொழுது இந்திய விமானப்படை வெறும் போர் தாக்குதலுக்கு மட்டுமே இல்லாமல் மீட்பு பணியிலும் ஈடுபடுகிறது. இதுபோல் பேரிடர் காலங்களிலும் உதவி செய்கிறது. இதுபோல் பல்வேறு பணிகளை இந்திய விமானப்படை நாட்டு மக்களுக்காக சேவையாற்றி வரக்கூடியதை வெளிப்படுத்தும் விதமாக முதல் ஒரு காட்சியானது கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதாவது பயங்கரவாதிகள் உள்நாட்டிற்குள் புகுந்து மக்களை கைது செய்து பணயம் வைத்திருப்பது போன்றும் தலைவர்களை கைது செய்து பணயம் வைத்திருப்பது போன்றும் ஒரு காட்சி உருவாக்கப்பட்டு அது நடித்து காட்டப்பட்டது. அதற்காக முதலில் ஆகாஷ் கங்கா என சொல்லக்கூடிய அமைப்பினர் வானில் இருந்து 8000 அடிக்கு உயர மேலே இருந்து கீழே 200 கிலோமீட்டர் வேகத்தில் விழுந்த பாராசூட் உதவியுடன் மிதந்து வந்து மெரினா கடற்கரையில் தரையிறங்கினர். முதலில் அவர்கள் தரையிறங்கி அந்த தீவிரவாத செயல் இருக்கக்கூடிய இடத்தை கண்டறிவது போல ஒரு நடித்து காட்டி அவர்கள் முதலில் இறங்கினார்கள். அவர்கள் இறங்கியதுக்கு பிறகாக அந்த எந்த பகுதியில் அந்த அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டும் விதமாக அங்க இருக்கக்கூடிய சிக்னல்களை ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய விமான வீரர்களுக்கு தெரிவிக்கும் வகையிலான ஒரு காட்சி நடித்து காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து Mi-17 V5 என்ற போர் ஹெலிகாப்டர் மூலமாக 28 வீரர்கள் அந்த காட்சி நடத்தக்கூடிய பகுதிக்கு வந்து கயிறு மூலமாக ஹெலிகாப்டரிலிருந்து கீழே இறங்கி அந்த பகுதியில் பணயம் வைக்கக்கூடிய பிணை கைதிகளை மீட்பது போன்ற காட்சிகளை நடித்து காட்டியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து வான் சாகச வீரர்கள் பாராசூட் உதவியுடன் வானிலிருந்து மெரினா கடற்கரையில் குதித்து பாராசூட் உதவியுடன் தரையிறங்கி பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தியிருந்தனர். குறிப்பாக நன்கு பயிற்சி பெற்ற வீரர்கள் மட்டுமே இந்த சாகசத்தில் ஈடுபட்டதாகவும் இந்திய விமானப்படையில் தெரிவித்திருந்தது. குறிப்பாக அவர்கள் மேலிருந்து குதிக்கும் பொழுது அவருடைய பாராசூட்டினுடைய வண்ணங்கள் இந்திய தேசிய கொடியை பிரதிபலிக்கும் வகையில் இருந்ததும், அதுவும் ஒரு பாராசூட்டில் முழு இந்திய தேசிய கொடியும் 3 பாராசூட்டுடைய வீரர்கள் ஒன்றாக இணைந்து இந்திய தேசிய கொடியுடைய ஒவ்வொரு நிறத்திலான பச்சை, வெள்ளை, அதே போன்ற காவியந்த அந்த 3 நிறங்களையும் அவர்கள் ஒன்று சேர்ந்து வானிலிருந்து கீழே குதிப்பு போன்ற காட்சியை அவர்கள் உருவாக்கி காட்டியிருந்தார்கள். அது மிகவும் மெய்சிலுக்கும் வகையில் இருந்தது. அதைத் தொடர்ந்து
மிக பழமையான இந்தியா வைத்திருக்கக்கூடிய ஒரு போர் விமானத்தை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அதே போன்று சேட்டக் சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் மூலமான அந்த காட்சியானது வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதில் 4 ஹெலிகாப்டர்கள், சேட்டக் ஹெலிகாப்டர்கள் ஜவாஜ் என சொல்லக்கூடிய அணிவகுப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அதில் ஒய் வடிவில், ஆங்கில எழுத்து ஒய் வடிவில் அவர்களுடைய அந்த தேசிய கொடியை பறக்கவிட்டவாறும் இந்திய விமானப்படையினுடைய கொடியை பறக்கவிட்டவாறும் வானில் பறந்து இந்திய விமானப்படையின் மீது மக்களுக்கு மேலும் நன்மதிப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ரஃபேலுடைய அணிவகுப்பு, இந்திய போர் விமானங்கள்ல அதிநவீன விமானமாக இருக்கக்கூடிய ரஃபேலுடைய அணிவகுப்பானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதில் புயல் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய அளவில் புயல் வேகத்தில் ரஃபேல் கடந்து சென்றது. ஒட்டுமொத்த மெரினா கடற்கரையுமே வெறும் சில நொடிகளுக்குள்ளாகவே அது கடந்து சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதுவும் பலருக்கு அதனுடைய சத்தம் மட்டுமே கேட்ட நேரத்தில் அதோடைய பறந்த வேகம் கண்ணுக்கு பிடிபடாத அளவில் அதோடைய வேகம் புயல் என்பது சொல்லுக்கு ஏற்றார் போல் மிக வேகமாக சென்றது. அதனைத் தொடர்ந்து சங்கம் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய வகையில் இந்தியாவிலே உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இலகு ரக ஹெலிகாப்டர் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சாகசமானது நிகழ்த்தி காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டக்கோட்டா என சொல்லக்கூடிய போர் விமானம், இது இந்தியா வசம் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு போர் விமானம். இது உலக போர்களின் பொழுதும் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விமானம். இது இந்திய விமானப்படை தொடர்ந்து விமானங்களை பராமரிக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மையை காட்டும் விதமாக வானில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டியிருந்தது. ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு பின்னாலும் நன்முறையில் இயங்கக்கூடிய அளவில் அதை இந்திய விமானப்படை பாதுகாத்து வருவதை பறைசாற்றும் விதமாக அந்த அணிவகுப்பானது நடத்தப்பட்டிருந்தது. வானில் நிகழ்த்தக்கூடிய இந்த சாகசங்கள் பார்ப்போரை மிக மெய்சிலிருக்கும் வகையிலான சாகசங்களாக இருந்திருந்தன. மேலும் இந்த டக்கோட்டாவை தொடர்ந்து ஹார்வர்ட் என்று சொல்லக்கூடிய 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட அந்த போர் விமானம் மஞ்சள் நிலத்தில் வானில் ஒரு சுட்டி பையன் குட்டி சேட்டைகள் செய்வது போன்று வட்டமிட்டும் வேவிங் என சொல்லக்கூடிய அளவுல வளைந்து ஓடியும் மிக தாழ்வான உயரத்தில் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களை மகிழ்ச்சியூட்டும் வகையிலும் அது மிக வேகமாக சென்றும் மிக மெதுவாக சென்றும் இருவேறு வேகங்களில் சென்று பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து HTT-40 என சொல்லக்கூடிய அப்துல் கலாம் ஃபார்மேஷன் பெயரிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் இந்திய விமானப்படை நிகழ்த்தியிருக்கக்கூடிய இந்த சாகசங்களுடைய அனைத்து அணிவகுப்புகளுக்குமே தமிழில் பெயரிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இது தமிழ்நாட்டில் நடத்தப்படக்கூடிய ஒரு வான் சாகச நிகழ்ச்சி. தமிழர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்திய விமானப்படை நடத்தக்கூடிய நிகழ்ச்சி என்பதனால இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய பெயர்களிலேயே அந்த வான் சாகச நிகழ்ச்சிகளுக்கான அந்த ஃபார்மேஷன்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய விமானப்படை தேர்வு செய்யப்பட்ட பெயர்களாலேயே அந்த ஃபார்மேஷன்கள் அழைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சங்கம் ஃபார்மேஷன், சேரா, சோழா, பாண்டியன், பல்லவா, காவேரி, காஞ்சி, நடராஜ், தனுஷ், நீலகிரி, கார்த்திகேயா என பல்வேறு பெயர்கள் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னரிலிருந்து பாரம்பரியத்தையும் பெருமையும் பறைசாற்றும் விதமாக இந்தியாவின் பெருமைமிகு விமானங்களுடைய சாகச நிகழ்ச்சிகளுக்கு பெயரிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வரிசையாக ஒவ்வொரு விமானங்களுடைய சாகசமும் பார்வையாளர்களை மிக மகிழ்ச்சியூட்டும் விதமாகவும் அவர்களை பரவசப்படுத்தும் விதமாகவும் அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த சங்கம் ஃபார்மேஷன் தொடர்ந்து சேரா ஃபார்மேஷன் நடைபெற்றது. அந்த சேர ஃபார்மேஷனுக்கு பிறகாக பல்லவ ஃபார்மேஷன், அந்த ஹார்வர்டுடைய பழமையான அந்த விமானம் ஆனது பறந்திருந்தது. அதைத் தொடர்ந்து கலாம் ஃபார்மேஷன் நடைபெற்றிருந்தது. அதற்கு பிறகாக காவேரி ஃபார்மேஷன், இதில் C295 விமானத்துடன் 2 டார்னியர் விமானங்கள் வந்திருந்தன. வானில் பறக்கும் நிலையிலேயே எரிபொருளை நிரப்பக்கூடிய திறன் கொண்ட இந்திய போர் விமானம் அது. இதன் மூலமாக போருக்கு செல்லக்கூடிய விமானங்கள் எளிதில் வானிலேயே அதனுடைய எரிபொருளை நிரப்பிக் கொண்டு மீண்டும் போருக்கு செல்ல முடியும். இதுபோல் வல்லமை கொண்ட இந்திய விமானங்களுடைய காட்சி வானில் சாகசப்படுத்தியது மிகவும் ஒரு எழுச்சிகரமாகவும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விமானங்களுடைய சாகசமும் இருந்தது. இதற்கு அடுத்தபடியாக, அதாவது இந்த டார்னியரை தொடர்ந்து காஞ்சி ஃபார்மேஷன், இது மிக் 29 என சொல்லக்கூடிய விமானத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட இந்த ஃபார்மேஷன், இது இந்திய போர் விமானத்துக்கு எல்லாம் ஒரு மிக சிறந்த முன்னுதாரணமான ஒரு போர் விமானமாக சொல்லப்படுகிறது. இது பல முறை இந்திய போர் விமானத்தில் மிக முக்கியமான நேரங்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்த விமானத்துடைய அணிவகுப்புக்கு மேலாக அது பறந்து வானில் பார்வையாளர்களுக்கு சாகசத்தை காட்டியிருந்தது. அதனைத் தொடர்ந்து நட்ராஜ் ஃபார்மேஷன் நடந்தது. அதனைத் தொடர்ந்து தனுஷ் ஃபார்மேஷன், தனுஷ் ஃபார்மேஷனில் ரஃபேல் விமானம் வந்திருந்தது. மிக வேகமாக புயல் வேகத்தில் சென்ற ரஃபேல் விமானம் பார்வையாளர்கள் பார்ப்பதற்காக மிக பொறுமையான ஒரு வேகத்திலும் சென்றிருந்தது. அதாவது தன்னால் முடிந்த அளவுக்கான புயல் வேகத்திலும் செல்ல முடியும், அதே நேரத்தில் நின்று நிதானமாக செல்லக்கூடிய
ஸ்டெடி என சொல்லக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டியுடன் வேகத்திலும் செல்ல முடியும் என்ற திறனை ரஃபேல் விமானம் வானில் வட்டமிட்டு சாகசமாக நிகழ்த்தி காட்டியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த ஜாக்வர் ஃபார்மேஷன் ஆனது நடைபெற்றது. ஜாக்வர் என்ற அந்த விமானத்துடைய ஃபார்மேஷன் நடைபெற்றிருந்தது. இது குறிப்பாக இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட போர் விமானம், அதே போன்று கார்கில் போரில் பயன்படுத்தப்பட்ட விமானம், அதே போன்று இந்தியாவில் அண்மையில் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் பயன்படுத்தப்பட்ட விமானம் என இந்தியாவினுடைய பல்வேறு காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட விமானங்களுடைய அணிவகுப்பும் இன்றைய தினம் செய்து காட்டப்பட்டது. அதில் மிக முக்கியமாக தேஜஸுடைய கார்த்திகேய ஃபார்மேஷன் நடத்தி காட்டப்பட்டது. இந்த தேஜஸ் எனக்கூடிய விமானம் இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியில் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம், மிக துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய ஒரு விமானம், அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு போர் விமானம். ஃபைட்டர் ஜெட்கள் மிக முக்கியமாக இந்தியாவினுடைய தயாரிப்பில் ஒரு மிக முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விமானமாக இருக்கக்கூடிய தேஜஸ் பார்வையாளர்களுடைய கண்ணுக்கு மிக விருந்தாக பல சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டியிருந்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்ததில் மிக முக்கிய பங்காக சுகாய் 30 MKI விமானமானது பல்வேறு சாகசங்கள் நிகழ்த்தி காட்டியிருந்தது. நேராக செல்வது, வளைந்து செல்வது, ஒரு நேரில் செல்லும் பொழுது சுழன்று சுழன்று செல்வது, செங்குத்தாக வானில் ஏறி செல்வது, நேராக கீழே இறங்கி செல்வது என பல்வேறு வித்தைகளை காட்டி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது இந்த சுகாய் 30 அந்த அணிவகுப்பு. மெரினா ஃபார்மேஷன் அந்த சுகாய் 30 விமானம் செய்திருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த பெர்பெண்டிகுலர் உள்ள நேராக வானிலிருந்து கீழே பூமியை நோக்கி செங்குத்தாக மிக வேகமாக இறங்கியும், அதே போன்று வானில் காற்றை பிளந்து மேலே செல்லும் பொழுது அந்த சூப்பர்சோனிக் சவுண்டுடைய சத்தங்கள் பார்வையாளர்களுக்கு மிக காதுக்கும் கண்களுக்கும் விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இதை சுகாய் 30 அந்த போர் விமானம் செய்து காட்டியது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அந்த தனுஷ் ஃபார்மேஷன், நீலகிரி ஃபார்மேஷன், கார்த்திகேய ஃபார்மேஷனை இந்த தேஜஸ், ஜாக்வர் உள்ளிட்ட ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் செய்து காட்டின. அதனைத் தொடர்ந்து இந்த சோழா ஃபார்மேஷன் என்பது தமிழகத்தை ஆண்ட மன்னர்களிலேயே மிக பெருமை வாய்ந்த சோழர் மன்னருடைய புகழ் பெருத்த சூழல்ல அந்த சோழா ஃபார்மேஷன் ஆனது செய்து காட்டப்பட்டது. அதில் வான்வெளியில் பறக்கக்கூடிய விமானம் தீப்பிழம்பை கக்கியவாறே வானில் சுழன்று சுழன்று சென்றது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. ஒரு விமானம் செல்லும் பொழுது தன் தலைக்கு மேலாகவே ஒரு தீப்பிழம்பை கக்கி அதிலிருந்து மீண்டும் வெளியே பறக்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட அதிநவீன விமானத்தை இந்திய விமானப்படை கொண்டிருக்கக்கூடியதை ஒரு சாட்சியாக காட்டும் விதமாக இந்த சாகசமானது அமைந்திருந்தது. ஒரே விமானம் சுழன்று சுழன்று வருவது மட்டும் இல்லாமல் நேரெதிரே 2 விமானங்கள் வருவது போன்ற காட்சிகளும் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இதை தேஜஸும் சுகாய் 30 மிக அழகாக செய்து காட்டியிருந்தார்கள். இது பார்ப்பவர்களுக்கு மிக ஒரு விருந்தாக அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து நமக்கு சாரங் குழுவினருடைய ஹெலிகாப்டர் சாகச நிகழ்ச்சியான நடத்தப்பட்டிருந்தது. இந்த சாரங் ஹெலிகாப்டர் குழுவினர் மிக உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான வானில் சாகசத்தை நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள். குறிப்பாக அந்த சாரங்களுடைய ஹெலிகாப்டர்கள்ல நமக்கு மயில் தோகை போன்ற வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கிறது. அது இந்திய தேசிய பறவையான மயிலை பிரதிபலிக்கும் வகையிலான ஒரு காட்சியாக இந்திய விமானப்படை சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த சாரங் குழுவினர் 5 ஹெலிகாப்டர்கள் வந்திருந்தனர். அவர்கள் மிக நெருக்கமான ஒரு தொலைவில் மிக அருகே வந்து சென்ற காட்சிகள் பார்ப்பவர்களை திகிலூட்ட செய்தது. அதாவது இதுவரை நாம் பார்த்த போர் விமானங்கள் அதிவேகமாக ஒன்றோடு ஒன்று நேரெதிரே சென்று அவர்கள் அந்த சிக்கலில் தப்பிவு போன்றும், மேலும் அவர்கள் மிக வேகமாகவும் பெருமையாக சென்றும் நமக்கு அந்த சாகசத்தை காட்டியிருந்தார்கள். ஆனால் இதற்கெல்லாம் உச்சாணி கொம்பாக இந்த சாரங் ஹெலிகாப்டர் குழுவினர் ஹெலிகாப்டர்களில் அதை செய்து காட்டியிருந்தார்கள். அதாவது ஒரு ஹெலிகாப்டர் புகையை விட்டு நமக்கு வர்ணஜாலங்கள் காட்டுவது இயல்பு என நினைத்திருந்த சூழல்ல மேலே நேர் செங்குத்தாக மேலே ஏறியும் கீழே மேற் செங்குத்தாக இறங்கியும் நமக்கு அந்த சாகசத்தை செய்து காட்டியிருந்தனர். அதே நேரத்தில் 3 ஹெலிகாப்டர்கள் வலதுபுறத்தில் இருந்தும் 2 ஹெலிகாப்டர்கள் இடதுபுறத்தில் இருந்தும் நேர் எதிரே வந்த காட்சிகள் மிக அருகே சென்றதால் ஒரு பார்வையாளர்களை திகிலூட்டும் அளவுக்கு மிக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அளவிலான ஒரு சாகச கண்காட்சியாக அமைந்திருந்தது. இந்த சாகச நிகழ்ச்சி வானில் பறந்திருக்க நிலையில மண்ணில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களை மிக உற்சாகப்படுத்தியிருந்தது. அதாவது வெயிலையும் பொருட்படுத்தாம காலையில் 7 மணியிலிருந்து மெரினா கடற்கரையில காத்திருந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக இந்த சாகச காட்சிகள் அமைந்திருந்தன. மேலும் இந்த சாரங் ஃபார்மேஷன் சொல்லக்கூடிய இந்த சாரங் சாகச குழுவினரை தொடர்ந்து சூரிய கிரண் உடைய மகாபலி சாகசமானது இடம்பெற்றிருந்தது. இதில் அதிக எடை சுமந்து செல்லக்கூடிய C-17 போர் விமானத்தினுடன் நம்ம சாரங் குழுவினரை தொடர்ந்து இந்த சூரிய கிரண் சாகச குழுவினர் வந்திருந்தனர். இது கடலில் ஒரு பெரிய திமிங்கலத்திற்கு பின்னால் அதனுடைய குட்டி திமிங்கலங்கள் செல்வது போன்ற ஒரு வானில் கடல் போன்ற ஒரு காட்சி பிரதிபலித்திருந்தது. மேலும் இதனூடாக அந்த C-17 மிக
குறுகிய தொலைவுள்ளே ஒரு வட்டமிடக்கூடிய காட்சியை செய்திருந்தது. அதாவது அதிக எடை சுமந்து செல்லக்கூடிய விமானங்கள் குறுகிய தொலைவில் வட்டமிடுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அதை மெரினா கடற்கரை பரப்பிற்குள்ளாக மட்டுமே C-17 விமானம் செய்து காட்டியிருப்பது பார்வையாளர்களுக்கு மிக ஒரு உற்சாகமாக இருந்தது. பார்ப்பதற்கு மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு போர் விமானம், ஒரு சரக்குகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த விமானம் மிக குறுகிய தூரத்திலேயே ஒரு வட்டமிடுவது என்பது சாதாரண காரியம் என்று அதை இந்திய போர் விமானிகள் நமக்காக செய்து காட்டியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த சூரியகிரனுடைய பகாபலி சாகச நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டிருந்தது. 8 விமானங்களில் வந்த இந்த சூரியகிரன் குழுவினர் பல்வேறு கோணங்களில் பறந்து பார்வையாளர்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான சாகசங்களை செய்து காட்டியிருந்தார்கள். குறிப்பாக தேசிய கொடியான மூவர்ண கொடிகளினுடைய நிறத்துல அந்த புகையை வெளியிட்டு வானிலேயே தேசிய கொடியை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் செய்து காட்டியிருந்தது பார்ப்பவர்களுக்கு மேலும் ஒரு தேசபக்தி கலந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த 8 விமானங்களும் வானில் ஒரு திசை மட்டும் இல்லாது பல்வேறு கோணங்களில் சென்றிருந்தார்கள். 8 விமானங்களும் ஒரு சேர ஒன்றாக நேரில் வருவதும் அதிலிருந்து பிரிந்து செல்வதும் சக்கரவியூகம் போல பல்வேறு சுழன்று வருவதும் ஒரு விமானம் மட்டும் தனியாக பிரிந்து சென்று அது திடீரென அந்த கூட்டத்திற்குள்ளாக நுழைந்து வருவதும் என பல்வேறு வித்தைகளை அவர்கள் வானில் செய்து காட்டினார்கள். அதே போன்று இந்த விமானங்கள் வரும்பொழுது 4 விமானங்கள் 2 விமானங்களை பிரிந்து செய்து காட்டியிருந்தார்கள் சாகசத்தை. குறிப்பாக 4 விமானங்கள் ஒரு வலதுபுறமும் மீது விமானங்கள் இடதுபுறமும் ஒன்றோடு ஒன்று நேர் மோதுவது போல வந்து அந்த மிக குறுகிய தூரத்துல மிக நெருக்கமாக வந்து அவர்கள் அந்த விபத்து நேரிடக்கூடிய சூழலுக்கு ஏற்பட்டு அதிலிருந்து விலகி செல்வது போன்ற அந்த காட்சிகளை ஏற்படுத்தியது பார்ப்பவர்களை அந்த இடத்தில் திகிலூட்டி மெய்சிலிருக்க வைக்கும் அளவிலான ஒரு சாகச காட்சியாக அமைந்திருந்தது. இதை பார்த்த பார்வையாளர்கள் தாங்கள் வைத்திருந்த கொடைகளை மடக்கி அந்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா என்ற அளவிற்கு ஏங்க வைக்கும் அளவிலான மிக நெருக்கமான ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி அந்த சாகச காட்சிகளை காட்டியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த சூரியகிரன் அணியினர் தொடர்ச்சியாக வானில் பல்வேறு கோணங்களில் இருந்து வந்த சாகசத்தை நிகழ்த்தியிருந்தார்கள். செங்குத்தாக நேரே வானில் ஏறுவது, தலைகளாக பறப்பது, மேலேயும் கீழே இறங்கியதுக்கு பிறகாக அவர்கள் வானில் இறுதியாக வானில் அந்த வட்டமிட்டவர்கள் ஹார்ட்டின் வடிவுள்ள சென்னை மக்கள் மீது இந்திய விமானப்படைக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஆர்ட்டினை வானில் வரைந்து புகை மூலமாக வரைந்து மக்களுக்கு அந்த அன்பை சொல்லிய பிறகாக பிரியா விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். இறுதியாக இந்த நிகழ்வு, இந்த சாகச நிகழ்வானது உலகிலேயே அதிக மக்கள் ஒரு பார்வையிட்ட ஒரு சாகச நிகழ்வாக பதிவு செய்யக்கூடிய முயற்சி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல அதை பதிவு பண்ணுவதற்காக ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை மெரினா கடற்கரையில் குடுமியிருந்த மக்கள் கூட்டத்தை படம் பிடித்தார்கள். அதே நேரத்தில் இதை மக்கள் உற்சாகமாக இருந்தார்கள் என்பதை பயக்கும் விதமாக தாங்கள் வைத்திருந்த கொடைகளை இடது வலதுபுறமாக ஆட்டி அந்த உற்சாகத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இறுதியாக வந்தே மாதரம் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த வாசகம் விண் அதிர வான் முழங்க அந்த குரல் ஓசைகள் மெரினா கடற்கரையில் இருந்ததை நம்மால் கேட்க முடிந்தது.